சலிமன் அவர்கள், நாட்டுப்பட்டாளர் நடேசன் அவர்கள், இப்பொழுது இருக்கிற சந்தவராஜ் அவர்கள், மாமனிதர் சிவராம் அவர்கள் கொழும்பிலிருந்து இங்கு வருகின்ற போது விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிக்கு நான் தான் அவரை முதலாவது கொண்டு சென்றது என்ற வரலாறு இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதற்காக இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளிடம் வருகின்ற போது தெலவுரை இருக்கக்கூடிய செல்வம் அடைக்கிறான் அவர்களையும், EPR இருக்கக்கூடிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களையும் நானே அழைத்து விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியாக இருக்கக்கூடிய பொக்கட்டிச்சோலையிலே கதைத்து அவர்களுடன் பேசிய பல வரலாறுகள் இருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்திலே சலிமன்னன் அவர்களை நாங்கள் பார்க்கின்ற போது நான் அவரின் இல்லத்துக்கு 2 தடவை சென்றிருக்கின்றேன். இங்கே இருக்கின்றார். அவர் மகள் 1989 பிறந்த நாள் கொண்டாடுங்க என்று நினைக்கின்றேன், அல்லது இன்னொரு நிகழ்வுக்கு நினைக்கின்றேன். நாங்கள் போய் அங்கு சந்தித்த வரலாறு இருக்கின்றது. இவரின் தாயார் எங்களுடன் நட்பாக பழகிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இறுதியாக அவரின் திருமணம் நடைபெற்ற போது நானும் துறைநட்டம் அவருடன் வந்து சென்று வந்திருக்கின்றேன். இவ்வாறு இந்த குடும்ப பின்னணியிலே நாங்களும் அவரும் ஊடகத்துறையிலே இருந்து பல்வேறுபட்ட ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கின்றோம். ஆனால் சலிமன்னனை பொறுத்த மட்டும் 2 விடயத்திலே உறுதியாக இருந்தார். இனப்பற்றுள்ளவர், மொழிப்பற்றுள்ளவர். இனப்பற்றி என்பது தான் ஒரு இஸ்லாமியர் என்பதிலே அவர் தூய்மையான ஒரு இஸ்லாமியராக இருந்தார். அதை நாங்கள் மறக்க முடியாது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பிரபு ஹக்கீம் அவர்கள் அவர் தொடர்பாக உரையாற்றுகின்ற போது, அல்லது ஊடகத்திலே வந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது தெளிவாக கூறியிருக்கின்றார். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை உருவாக்குகின்ற போது அஷ்ரப் அவர்கள் அங்கு சில விடயங்களை கூறுகின்ற போது அஷ்ரப் அவர்களுக்கு ஆலோசகராக எங்கள் சலீம் அவர்கள் இருந்தார் என்ற விடயத்தை கூறியிருக்கின்றார். உண்மையிலே அவரை பாராட்ட வேண்டும். என்னவென்றால், ஒரு இனத்தில் ஒருவர் இருப்பானாக இருந்தால் முதல் இனம் பற்றி இருக்க வேண்டும். அவர் எந்த மொழியை பேசுகின்றாரோ அந்த மொழி பற்றி இருக்க வேண்டும். இந்த 2 விடயங்களிலும் சலிமன்னன் அவர்களுக்கு இருந்தது. அவர் இனமாக, தனது கட்சியாக, தனது தேசியமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை நேசித்தவர். அதுபோன்று ஒரு மொழியாக தமிழை நேசித்தவர். ஆனால் வடக்கு இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்கள் வாழ வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அதற்காகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமையுடன் அல்லது விடுதலை புலிகளின் தலைமையுடன் நெருக்கமாக இருந்தார். நான் நினைக்கின்றேன், தமிழக விடுதலை புலிகள் இயக்கம் நிர்வாக கட்டமைப்பு ஒன்றை வடுவாங்கரையிலிருந்து இடம்பெறுகின்ற போது யாழ் அம்பாறை மாவட்டத்திலே விடுதலை புலிகளின் பொறுப்பாளராக இருந்த வாவா என்று அழைக்கப்படுகின்றவுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தார். ஏனால் இந்த விடயங்களை நாங்கள் கூறுவதில்லை, நாங்கள் பல விடயங்களை கூறுகின்றோம். ஆகவே அவர் விடுதலை புலிகளின் சில உள்ளூர் தலைவருடனும் நெருக்கமாக இருந்தார். இறுதியாக 90ஆம் ஆண்டு எங்கள் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த கௌசல்யன் அவர்கள் காணி தொடர்பாக இங்கே இருக்கின்ற இஸ்லாமிய பெரியவர்களையும் அங்கிருக்கின்றவர்களையும் அடுத்து கொக்கட்டிச்சோலையிலே ஒரு கூட்டம் போட்டு அதில் ஒரு இன ஒற்றுமையை நடத்துகின்ற போது சலிமன்னன் அவர்களின் பங்களிப்பு அதிலே கூடுதலாக இருந்தது. சலிமன்னன் அவரிடம் ஒரு பண்பு இருந்தது. என்னவென்றால், விளங்கிக் கொள்கின்ற பண்பு. இந்த மண்ணிலே தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் இணைந்து வாழ்ந்தால்தான் நாங்கள் ஒரு பலமாக இருக்கலாம், சிங்கள தேசியத்துக்காக ஒரு பலமாக இருக்கலாம் என்ற விடயம் அவருக்கு தொடர்பாக இருந்தது. எனக்கு முன்பு பேசிய துறைநட்ட மன்னனோ 1990ஆம் ஆண்டு இந்த இன முருகன் முஸ்லிம்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு தேவையற்ற ஒரு பிரச்சனை வந்ததன் காரணமாகத்தான் எங்களுக்குள் இன்று வரையும் அந்த கசப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு யார் காரணம்? இப்பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய சயித் பிரேமதாசாவின் தந்தை பிரேமதாசாவின் காலத்தில் தான் 90ஆம் ஆண்டு அந்த பிளவு ஏற்பட்டது. முஸ்லிம் மூன்றாவது நிறுவியதன் காரணமாக அந்த பிளவு ஏற்பட்டதும் இன்று வரை அந்த பிளவு இருந்து கொண்டிருப்பதும் கடந்த வாரம் குருக்கள் மடத்திலே தோன்றப்பட்ட விடயங்கள் எல்லாம் அவரால் கூறப்பட்ட ஒரு எச்சங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்று நாங்கள் சலிமன்னனுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துவதாக இருந்தால், சலிமன்னம் விட்டு சேர்ந்ததை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால், இஸ்லாமிய மக்களும் தமிழ் மக்களும் இனி ஒற்றுமையாக வேண்டும். அதே நேரத்தில் ஒரு அரசியல் தீர்வு வருகின்ற போது இணைந்த வடகிழக்குத்தான் தமிழருக்கும் பலம், முஸ்லிம்களுக்கும் பலம் என்பதை நாங்கள் உணர்ந்து அவருக்கு அந்த அஞ்சலி செலுத்துவதன் மூலம்தான் உண்மையாக நாங்கள் சலிமன்னனுக்கான அஞ்சலியாக இருக்கும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உதயநிலை எழுதியிருந்தார். இவ்வாறு அவர் எழுதி வந்தவர். அம்பாறை மாவட்ட கரையோர பத்திரிகையாளர் சங்கத்தினை ஸ்தாபித்தவரும் அவரே. அதே போன்று அவர் கிழக்கு இலங்கை செய்தியாளர் சங்கத்தை ஸ்தாபித்த குழுவிலே அவரும் ஒருவர். அந்த குழுவிலே இன்று எங்கள் மத்தியில் உயிருடன் இருப்பவர்
சுவிஸ் நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய மூத்த உரையாளர்